இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த நிகழ்ச்சியில பங்கு சந்தை ஆலோசகர் சொல்ற கருத்துக்கள் பங்குகள் பற்றிய ஒரு சிறிய புரிதலுக்காக மட்டும்தான். எந்த ஒரு பங்கு சந்தை ஆலோசகராலையும் 100% மார்க்கெட்டையோ பங்குகளை பற்றியோ கணிக்க முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுற கருத்துக்களை வச்சு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. ₹1 நிஃப்டி வந்து மேலே போனாலோ இல்லை ₹1 கீழே இறங்கினாலோ அதுவுமே வந்து அந்த 0.9 அதாவது 90 பைசாலேருந்து 98 பைசா வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால தான் ஐடிஎம் கால் ஆப்ஷனை விற்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ரொம்ப டீப் ஓடிஎம் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்க, 25,000 கால் ஆப்ஷனு. மார்க்கெட் ஒரு பாயிண்ட் கூட அப்படி இப்படி போகலை, ஆனால் உங்களுக்கு ₹20 போயிடுச்சு. இதுவே ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்துச்சுன்னா இன்னொரு ₹40 சேர்ந்துக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டாக. ஆப்ஷன் பையிங்க்கு வாலட்டிலிட்டி ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு கரெக்டான என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு அழுத்துறீங்க அப்படின்னா டக்குன்னு போய் அது ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம டெல்டாவை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம காமா, டீட்டா, அப்புறம் வேகா இந்த மூணுத்தை பற்றி நம்ம கொஞ்சம் சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஏன் இது காமான்றது முக்கியம் அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கலாம், 24,650லேருந்து ஏறிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இல்லை 200 பாயிண்ட் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போது என்ன ஆகும்னா இந்த டெல்டா சேஞ்ச் ஆகணும் இல்லையா. 0.5 டெல்டாங்கிறது 0.3 டெல்டாவோ இல்லை 0.7 டெல்டாவோ 0.8 டெல்டாவோ மாறணும் இல்லையா. ஏன்னா 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த டெல்டாவும் மாறி தான் ஆகணும். அது எப்படி மாறுது, எதை வச்சு இதை வந்து புது டெல்டாவை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ காமாங்கிறது வந்து இப்போ நீங்கள் இதில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 24,650 கால் ஆப்ஷன் வந்து இங்கே காமாங்கிற காலம் ரெஃபர் பண்ணுங்கள். 0.0009 அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ காமாங்கிறது வந்து ஒரு சின்ன நம்பராக தான் இருக்கும். இப்போது அடுத்தது பார்க்கலாம். ஸோ காமாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கெயின்ட் ஆர் லாஸ்ட். ஸோ என்ன இது டெல்டா கெயின்ட் ஆர் லாஸ்ட்? பேசிக்கலி ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் நடக்குது, அது மேலேயோ நடக்குது இல்லை கீழே நடக்குது, எதுவாக இருந்தாலும் அதுதான் அந்த சேஞ்ச் இல்லையா. அது ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் அண்டர்லைங் சேஞ்சுக்கு எவ்வளோ டெல்டா மாறுது அப்படிங்கிறது தான் இந்த காமா. ஸோ காமா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 24,650 இருக்குது ஸ்பாட்டு. நிஃப்டி கால் ஆப்ஷன் வந்து 24,650 ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷனு. இது வந்து ₹184 இருக்குது. இதோட டெல்டா எவ்வளோவா இருக்குது? 0.5 இருக்குது. அதாவது இது வந்து நான் சொல்கிறது நிஃப்டி மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி அட் ப்ரெசென்ட் 24,650 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது காமா எவ்வளோ இருக்குது? நான் இப்போ காமிச்ச மாதிரி 0.0009, அதாவது 1 பாயிண்ட் சேஞ்ச் இன் அண்டர்லையிங் டெல்டா மஸ்ட் சேஞ்ச் பை 0.0009. அதாவது நிஃப்டி ஒரு பாயிண்ட் மேலேயோ இல்லை நிஃப்டி ஒரு பாயிண்ட் கீழேயோ போனால் காமா எவ்வளோ சேஞ்ச் ஆகணும், டெல்டா எவ்வளோ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா 0.009 அப்படிங்கிற நம்பரு சேஞ்ச் ஆகணும் டெல்டா. இப்போது நிஃப்டி வந்து ஃபால்ஸ் 200 பாயிண்ட்ஸ் டு 24,450, 200 பாயிண்ட் நிஃப்டி வந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது காமா எப்படி கண்டுபிடிப்பீங்க? காமாங்கிறது 200 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு இன்டூ பழைய காமா வேல்யூ இல்லையா, 0.0009, அதாவது 0.18. அப்போது நியூ டெல்டாவை, அதாவது புது டெல்டா 250 பாயிண்ட் நிஃப்டி இப்போ கீழே விழுந்துருச்சு இல்லையா. இப்போ 250 பாயிண்ட் விழுந்ததுக்கு அந்த 24,650 டெல்டா என்ன ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நியூ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஓல்டு டெல்டா மைனஸ் நியூ காமா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அதாவது 0.5 இதோடைய பழைய டெல்டா ஏடிஎம் கால் ஆப்ஷனாக இருக்கும்போது, இப்போது மார்க்கெட் 200 பாயிண்ட் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? 24,650ங்கிறது ஏடிஎம் கால் ஆப்ஷன்லேருந்து ஓடிஎம் கால் ஆப்ஷனாக மாறிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ அதோட டெல்டா என்ன ஆகும்னா 0.5 பழைய டெல்டா வேல்யூ மைனஸ் புதுசாக நம்ம காமா கால்குலேட் பண்ணோம் இல்லையா. 200 பாயிண்ட் விழுந்ததுக்கு அப்போ இருந்த காமாவை மல்டிப்ளை பண்ணி 0.18 கிடச்சிது. ஸோ அதை மைனஸ் பண்ணோன்னா 0.32. இப்படி தான் வந்து உங்களுக்கு ஓடிஎம் கால் ஆப்ஷனுடைய டெல்டா நான் சொன்னேன் இல்லையா, 0.2லேருந்து 0.3 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது எப்படி அது 0.3 வருது அப்படிங்கிறது தான் இது. ஸோ 200 பாயிண்ட் கீழே விழுந்தால் இதே மாதிரி 0.32 ஆகிடுது. இதே மாதிரி இப்போ வந்து ஸோ நவ் 24,650 CE will be 0.32
0.32 அண்ட் நாட் 0.5 அப்படியே இருக்காது. அந்த 0.5ங்கிறது 0.32 மாறிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நிஃப்டி பிஃபோர் ஃபால் எங்கே இருந்தது? 24,650 இருந்தது. இது வந்து ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷனாக இருந்தது இல்லையா? அடுத்தது என்ன ஆச்சு? விழுந்துருச்சு. நிஃப்டி 200 பாயிண்ட் விழுந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? 24,650ங்கிறது ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஆகிடும். மார்க்கெட் இப்போ 24,450 இருக்குன்னா அது ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஆகிடும். ஸோ 24,450 கால் ஆப்ஷன் என்ன ஆகும்னா 0.5 டெல்டா ஆகிட்டு இருக்கும். இப்போ 24,650 0.5 டெல்டா இருந்தது, என்ன ஆயிடுச்சு? 0.32 டெல்டா ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த டெல்டாவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளுக்கு காமா. ஸோ காமாவுடைய சிக்னிஃபிகன்ஸ் இதுதான். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னென்னா சேஞ்ச் இன் டெல்டா, அதாவது காமாவுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா ஏடிஎம் கால் ஆப்ஷனில். ஏன்னா அதுதான் வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷனுக்கும் ஐடிஎம் கால் ஆப்ஷனுக்கும் காமா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓடிஎம் அண்ட் ஐடிஎம்மில் வந்து லோவாக இருக்கும். ஆனால் ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஏன் இப்போ வந்து இன்னொரு கொஷின் இருக்கலாம். அதாவது ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்து ஏன் நம்ம வந்து விற்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லையா? ஏன்னா நீங்கள் தான் வந்து ஸ்லோன்னு சொல்கிறீங்களே, காமாவுடைய சேஞ்ச் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் ஐடிஎம் கால் ஆப்ஷன் விற்கக்கூடாதுன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷனுங்கிறது 0.98 டெல்டா இல்லையா? அது ஈக்குவலன்ட் டு அ ஃபியூச்சர். ஸோ அதனால் ₹1 நிஃப்டி வந்து மேலே போனாலோ இல்லை ₹1 கீழே இறங்கினாலோ அதுவுமே வந்து அந்த 0.9, அதாவது 90 பைசாலேருந்து 98 பைசா வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும் இல்லையா? அதனால தான் ஐடிஎம் கால் ஆப்ஷனை விற்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஏன் விற்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஏடிஎம் கால் ஆப்ஷன் உடைய காமா வந்து ஹையஸ்ட், அதாவது டெல்டா வந்து குவிக்காக சேஞ்ச் ஆகக்கூடியது வந்து இந்த ஏடிஎம் கால் ஆப்ஷன் தான். ஏன் அப்படின்னா 50% தான். 0.5 டெல்டானா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு பைசா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு 50% தான் இல்லையா? ஸோ அங்கே தான் பெட்டிங் அதிகமாக இருக்கும், அங்கே தான் வந்து சேஞ்சுமே அதிகமாக இருக்கும். ஸோ ஏடிஎம் ஆப்ஷனை 50% சான்ஸ் இருக்கும்போது விற்கக்கூடாது. ஏன்னா விற்கிறது வந்து அன்லிமிட்டட் லாஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண வரைக்கும் தான் லாஸு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ 24,650லேருந்து 25,200க்கு போயிடுச்சு, இல்லை 500க்கு போயிடுச்சுன்னா கால் ஆப்ஷன் விற்றவனுக்கு ஹெவி லாஸ். அதனால தான் ஐடிஎம் கால் ஆப்ஷனை விற்கக்கூடாது, ஏடிஎம் கால் ஆப்ஷனை விற்கக்கூடாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெரிய ஆளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 0.2 டெல்டா 0.3 டெல்டா இருக்கிற ஓடிஎம் கால் ஆப்ஷன் தான் விற்பாங்க. ஏன்னா அந்த டெல்டாவே நம்மளுக்கு என்ன சொல்லுது, அது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய, அதாவது ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது 20% தான். ஏன்னா அதில் அப்படியே அது ப்ராஃபிட் கொடுத்தாலும் 20% சிப்ஸ் வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80% ஏற்கனவே அதில் காற்று தான் இருக்கும் அப்படின்றது செல்லருக்கு தெரியும். அதனால தான் அவன் 1.25 லட்ச ரூபாயை போட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு 15,000 20,000 போட்டு ஒரு காலம் வாங்கும்போது அவன் அந்த 0.2 டெல்டாவை விற்கிறதுக்கான காரணமே இது தான். ரைட்டுங்களா? அடுத்தது நம்ம டீட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ டீட்டாங்கிறது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு இந்த டீட்டான்னு ஒரு காலம் தெரியும். இப்போ நம்ம இந்த 24,650 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய டீட்டா வேல்யூ பார்க்கலாம், -27. அப்படின்னா இப்போது வந்து 24,650 இருக்குது மார்க்கெட் இன்றைக்கி. நாளைக்கு திரும்பி சுற்றி அங்கேயே வந்து நின்றுடுது, மேலே போது கீழே வருது. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் தி டே 24,650லேயே க்ளோஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது என்ன ஆகும்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு, ஆனால் மார்க்கெட் அங்கேயே திரும்பி வந்து நின்னதுனால அந்த டீட்டாங்கிறது போயிடும். ரைட்டா? ₹27 ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து அதோடைய ப்ரீமியம்லேருந்து குறைஞ்சிரும். அதை வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இது கொஞ்சம் பார்த்துடலாம். ஆப்ஷன் செல்லருங்கிறவங்க வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க ரிசீவ் பண்ணுற ப்ரீமியமு அது வர்த்லெஸ்ஸாக, அதாவது 0 ஆகிடணும் எக்ஸ்பைரி அன்றைக்கி அப்படின்னு தான் அவன் எதிர்பார்க்குறான் இல்லையா? இப்போது 30 நாள் இருக்கும்போது, இப்போது எக்ஸ்பைரிக்கு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஹையாக இருக்கிறத அவன் சூஸ் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு டைம் இருக்குது. இன்கேஸ் அவனோட பொசிஷன் அவனுக்கு அகெயின்ஸ்டாக போனாலுமே அவனுக்கு 30 நாள் கிட்ட டைம் இருக்குது, இல்லை 25 நாள் டைம் இருக்குது. நிறைய டைம் இருக்குன்னா அவனால் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், மேற்கொண்டு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாஸ் இல்லாமல் அவன் வர முடியும். ஸோ அதுக்காக அவன் வந்து ஹை ப்ரீமியம் இருக்கிறத தான் சூஸ் பண்ணுவான். டைம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா அந்த ஹை ப்ரீமியமை ஃபுல்லாக எடுத்து 0 பண்ணணும் தான் அவன் பார்ப்பான். ஸோ அதனால தான் அவன் வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து ஹை ப்ரீமியம்ஸை தான் பார்ப்பாங்க இதை வந்து செல் பண்ணுறதுக்கு. அதுவே 5 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்பைரிக்கு. 5 நாள் இருக்கும்போது மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். அதாவது எக்ஸ்பைரி வந்து பக்கத்தில் வர வர
வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப வாலட்டிலாக இருக்கிற ஒரு டைமில் அவன் ஹையாக இருக்கிற ப்ரீமியம் எங்கே இருக்கும்? ஐடிஎம் கால் ஆப்ஷனில் தான் இருக்கும். கரெக்டாக? ஓடிஎம் கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் 20% இப்போ 5 நாள் தான் இருக்குது. ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து 0.2 டெல்டா அப்படின்னா அது 20%, 0.3 டெல்டானா 30% தான் அது ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய சான்ஸு. 70% அவனுடைய ஃபேவரில் இருக்குது, இல்லை 80% அவனுடைய ஃபேவரில் இருக்குன்னா எக்ஸ்பைரி நெருங்க அவன் கம்மியாக ப்ரீமியம் இருக்கிறத தான் விற்க பார்ப்பான். ஏன்னா அந்த கம்மியாக இருக்கிற ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே காற்றா தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே அந்த காற்றை கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது தான், 24,650 இருக்கும்போது நீங்கள் 25,000 கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. 350 பாயிண்ட் தள்ளி இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்குறீங்க. அதோடைய டெல்டா 0.2. ஸோ உங்களுக்கு அது 20% தான் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஆனால் அவனுக்கு தெரியும் 80% அவனுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி நெருங்க அவன் என்ன பண்ணுவான்னா இந்த 0.2 டெல்டாவை 0.3 டெல்டாவை தான் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா அதுதான் அது 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை தான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டைம் டு எக்ஸ்பைரி ப்ரீமியம் ஃபார், அதாவது நிறைய நாள் இருக்கும்போது ப்ரீமியம் ஹையாக இருக்கும். எக்ஸ்பைரி நெருங்கும்போது அதோடைய ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி நெருங்க ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாத்திரை வாங்குறீங்க, எக்ஸ்பைரி வந்து ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் கடைக்காரன் உங்களுக்கு அந்த ஸ்டிப்பை தான் எடுத்து கொடுப்பான் விற்கிறதுக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பைரி பக்கத்தில் நெருங்கும்போது நீங்கள் போய் அந்த மாத்திரையை வாங்குவீங்க. வாங்குறவன் புத்திசாலியா, இல்லை அதை விற்கிறான் இல்லையா ஒருத்தன், எக்ஸ்பைரி நெருங்க போகுதுன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட விற்கிறான் இல்லையா, அவன் புத்திசாலியாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை நீங்கள் யோசிக்கணும். இன் சிம்பிளர் டேர்ம், டீட்டாங்கிறது என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. நம்ம ஏற்கனவே டெல்டா நம்ம பேசும்போது இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். சிப்ஸு காற்றுங்கிறது நிறைய பேசியிருக்கோம். ஸோ டீட்டாங்கிறது எக்ஸ்ட்ரின்ட்ரிக் வேல்யூ, காற்று, அதுதான் வந்து நம்ம டீட்டான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் வந்து 24,650 இருக்குது. அதோடைய 24,400 கால் ஆப்ஷன் 322 ரூபாயில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோடைய டெல்டா வந்து 0.7, டீட்டா வந்து 24 மைனஸ். அப்படின்னா இன்சென்ட்ரிக் வேல்யூ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது வந்து ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 24,650 ஸ்பாட்டு மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,400 அப்படின்னா 250 தான் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லையா? இதுதான் சிப்ஸு. அந்த 322 ரூபாவில் இருக்கிற சிப்ஸ் எவ்வளோ? 250 ரூபா. எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ப்ரீமியம் பெய்டு மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதை நான் சொன்னேன் இல்லையா, 322 ரூபா நம்ம பே பண்ணது மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது 250, 72. டிஃப்ரென்ஸ் வந்து 72. அப்போது இந்த 72 தான் அதில் இருக்கிற காற்று. 250 ரூபாய்க்கு சிப்ஸ் இருக்குது, 72 ரூபாய்க்கு காற்று இருக்குது. இப்போது மார்க்கெட்டு 24,650 இருந்து அடுத்த நாள் எங்கே போய் க்ளோஸ் ஆகுது? அதே 24,650 க்ளோஸ் ஆகிடுது. ரைட்டா? அப்போது என்ன ஆகும்னா, அந்த டீட்டான்னு ஒரு வேல்யூ பார்த்தோம் இல்லையா, -27ன்னு காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில், அது என்ன ஆகும்னு பாருங்கள், 24 டீட்டா. ஸோ நியூ டைம் வேல்யூங்கிறது நேற்று இருந்த டைம் வேல்யூ 72 மைனஸ் 24 இருந்தது இல்லையா, அது கழிஞ்சிடுச்சுன்னா 48 ஆகிடும். அப்போது சிப்ஸ் என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். எப்படி குறையும்? 250 ரூபா இருந்தது சிப்ஸு, அதில் இந்த 48 நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 298. அதாவது அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் எங்கேயுமே போகலை, 24,650 சுற்றி 24,650 வந்துருச்சு. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரே நாளில் 322 ரூபாலேருந்து 298 ரூபாய்க்கு வந்துருச்சு. 24 ரூபா இறங்கிடுச்சு. ஆனால் என்ன இருக்குது? ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா நிஃப்டியில்? கிடையாது. ஒரு பாயிண்ட் கூட சேஞ்ச் கிடையாது. ஆனால் 24 ரூபா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்லேருந்து குறைஞ்சிருச்சு. இதுதான் ஆப்ஷன் செல்லருக்கு அட்வான்டேஜ். ஸோ மார்க்கெட்டு எங்கேயுமே போகலை, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே போகுதுன்னா இந்த டீட்டா இருக்கு இல்லையா, இது டெய்லி குறைஞ்சிக்கிட்டே உங்களுடைய ப்ரீமியமில் குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த டீட்டா வேல்யூ. அதுதான் அவனுடைய அட்வான்டேஜ். பர்டிகுலராக இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஒரு சாட்டர்டே சண்டே அப்படின்னா 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக இது 27, 24, 24னா 48 ரூபா அந்த சாட்டர்டே சண்டேலேயே கழிஞ்சிரும். ரைட்டா? ஸோ இது 322லேருந்து இப்போ 298 வந்துருச்சு. அப்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்னா திரும்பியும் இந்த இன்னொரு 24 இன்னொரு 24 கழிஞ்சிரும். 48 ரூபா இன்னும் கழிஞ்சிரும். இது மாதிரி தான் வந்து டிகே நடக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன். நம்ம நிறைய பேர் வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷன் வாங்குறதுனால இதை வந்து
நல்லா புரியணுன்றக்காக ஓடிஎம் கால் ஆப்ஷன் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். 24,650 இருக்குது மார்க்கெட்டு. 25,000 கால் ஆப்ஷனை வாங்குறீங்க, அது 50 ரூபாயில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், டெல்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தோம். டெல்டா 0.2 இருக்குது, டீட்டா -20. அதாவது மார்க்கெட் வந்து 24,650 இருந்து அடுத்த நாள் அங்கங்கே சுற்றி திரும்பியும் 24,650 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இதில் முதல்ல சிப்ஸ் இருக்கா, நம்ம இப்போ ஏற்கனவே பேசினது தான். 24,650ங்கிறது ஸ்பாட் வேல்யூ மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நீங்கள் வாங்குகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,000 அப்படின்னா -350. அப்போது இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது 0வாக தான் இருக்கும். ஏன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். ஏன்னா லாஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் தான். ரைட்டா? 350 ரூபா பே பண்ணதுக்கு உங்களுக்கு 350 ரூபா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா? அந்த 50 ரூபா முட்டை ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது 0வாக தான் இருக்கும். அது வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ மிச்சமாக இருக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது வந்து ப்ரீமியம் பெய்டு மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ 50 - 0 which is 50. மொத்தமே காற்று தான். இது நம்ம ஏற்கனவே பேசினது தான். இப்போ நிஃப்டி வந்து 24,650லேருந்து சுற்றி திரும்பி 24,650க்கே வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அடுத்த நாள் நியூ டைம் வேல்யூ அப்படிங்கிறது 50 ரூபா இருந்தது, அதில் 20 ரூபா போயிடுச்சு, 30 ரூபா. அப்போது நியூ இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது 50 ரூபாவில் 20 ரூபா கழிஞ்சிச்சு இல்லையா? அப்போ 30 ரூபா தான் இப்போ சிப்ஸு இருக்கும். ஸோ நியூ ப்ரீமியம்ங்கிறது ப்ரீவியஸ் டே மைனஸ் தீட்டா. 50 ரூபா இருந்தது, 20 ரூபா போயிடுச்சு, 30 ரூபா. ஸோ மார்க்கெட் என்னாச்சு, எங்கேயுமே போகலை. நீங்கள் ரொம்ப டீப் ஓடிஎம் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்க, 25,000 கால் ஆப்ஷனு. மார்க்கெட் ஒரு பாயிண்ட் கூட அப்படி இப்படி போகலை, ஆனால் உங்களுக்கு 20 ரூபா போயிடுச்சு. இதுவே ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்துச்சுன்னா இன்னொரு 40 ரூபா சேர்ந்துக்கும். ரைட்டா? ஸோ நீங்கள் திங்கக்கிழமை காலையில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 50 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 20 ரூபா இல்லை 10 ரூபா கிட்ட வந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து டீட்டாவுடைய டெஃபினேஷன். இப்படி தான் டீட்டா வேலை செய்யுது. ஆப்ஷன் செல்லருக்கு வந்து டீட்டா வந்து ஒரு ஃப்ரெண்டு. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் எங்கேயும் போகாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும், டைம் வேல்யூ தான். அதில் காற்று தான் நிறையா இருக்கும். சிப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட் கன்சாலிடேஷனில் போகும்போது இது காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். இப்போ இந்த -24 சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு எங்கேயுமே போகாமல் மார்க்கெட் சுற்றி ஒரே இடத்துல வந்து நின்றுடுச்சுன்னா 24 பாயிண்ட்டு குறைஞ்சிரும்னு. அப்போது 2-3 நாள் அங்கேயே 24,650லேருந்து 24,750 இப்படியே சுற்றிட்டு இருக்குன்னா இந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களோட ப்ரீமியம்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் அவனுக்கு அது ஃப்ரெண்டு. ஆப்ஷன் பையருக்கு அது வந்து எனிமி, உங்களுடைய எனிமி அது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன்லேருந்து டெய்லி அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? நீங்கள் எதுவுமே நடக்கலை மார்க்கெட்டில் அப்படின்னாலே நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் ஏறிடுச்சு ஆனால் என்னுடைய கால் ஆப்ஷன் ஏறவே இல்லை அப்படின்னா அது காரணம் இந்த டீட்டா. ஒரு 100 பாயிண்ட் ஏறினாலும் ஆனால் 3 நாளில் என்ன ஆகும், 24 24 24ன்னு ஒரு கணக்கு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 48 கிட்டத்தட்ட 48 ப்ளஸ் இன்னொரு 24 இல்லையா, ஆல்மோஸ்ட் 72 ரூபா கிட்ட அதுலேயே குறைஞ்சிருக்குது. ஸோ மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் போனால் கூட இந்த டீட்டாங்கிறது ஒரு கன்சாலிடேஷன் மோடில் போகும்போது ஆப்ஷன் பையருக்கு அது நல்ல ஃப்ரெண்டாக இருக்காது, உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும் அது. ரைட். கடைசியாக நம்ம வந்து இப்போ வந்து வேகான்றதை பார்த்துடலாம். ஸோ வேகான்றது உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம செங்கல்பட்டு போகிறோம்னு வச்சுக்கலாம். இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். இந்த 60 கிலோமீட்டரை வந்து ஒரு ஆள் காரை ட்ரைவ் பண்ணுறாருன்னா இவர் வந்து 1 மணி நேரத்தில் போயிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா, 1 மணி நேரத்தில் போயிடுவாரான்னு? கண்டிப்பாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அவர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 3 மணி நேரம் ஆகும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாருன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும். அதுவே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாருன்னா 60 கிலோமீட்டர் வந்து 1 ஹவரில் போயிடலாம். அப்போது வெறும் டைமை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இங்கே நம்மளுக்கு தேவைப்படுறது ஸ்பீடு. எந்த ஸ்பீடில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வேகான்னு சொல்கிறோம். இப்போ இந்த செங்கல்பட்டுங்கிறத நம்ம ஐடிஎம் கால் ஆப்ஷனாக மனசில் வச்சுக்கிங்க. செங்கல்பட்டு வந்து டெஸ்டினேஷன். ஸோ நீங்கள் ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷன் வாங்குறீங்க இல்லை ஓடிஎம் கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா சென்னையிலேருந்து செங்கல்பட்டு ட்ராவல் பண்ணுறீங்க. ஏடிஎம் கால் ஆப்ஷன் வந்து சென்னைன்னு வச்சுக்கலாம், ஐடிஎம் கால் ஆப்ஷன் செங்கல்பட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எப்போ கொடுக்கும்னா அந்த ஸ்பீடில் மார்க்கெட் ஏறணும் இல்லையா? 60 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போனால் தான் அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் போய் அடைய முடியும். அதுதான் இந்த வேகாங்கிறது. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இஃப் த பர்சன் இஸ் டிரைவிங் அட் 30 km/h அவனால் அந்த டெஸ்டினேஷன் 1 ஹவரில் போக முடியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாக் எடுத்துக்கலாம்.
இதே இப்போ வந்து நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் எடுத்து நம்ம பேசணும் வேகான்றது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 100 ரூபாலேருந்து 5 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. 110 ரூபா போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜோசியக்காரர் கிடையாது இல்லையா? 100லேருந்து 110 போயிடுமான்னா எப்படி போகும்? சொல்ல முடியாது. வெறும் என்ன டைம் இருக்குது? 5 நாள் டைம் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? டைம் பத்தாது இல்லையா? 3 மணி நேரத்தில் செங்கல்பட்டு போகலாம், 6 மணி நேரத்தில் கூட செங்கல்பட்டு போகலாம். ஆனால் 100லேருந்து 110க்கு வந்து 5 நாளில் போகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஸ்பீடு வேணும் இல்லையா? அதுதான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்கிறோம். ரைட்டாக? ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது வந்து பேசிக்கலி ஒரு நாள் வந்து எவ்வளோ. அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 3% இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது வேகா அப்படின்றது இங்கே நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ 25,000 கால் ஆப்ஷன் இருக்குது. இதோடைய வேகா வந்து 6.54 இல்லையா? அப்போது இதுதான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து வேகா தான். இன்னொரு பேர் தான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு இதில் போட்டிருக்கு. ஸோ லெட் அஸ் சே ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் 3%, 5 days to expiry. ப்ராபபிலிட்டி வந்து 110 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3% சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 5 நாளில் 15%. நம்மளுக்கு எவ்வளோ ஏறணும்? 100லேருந்து 110ங்கிறது 10%. அப்போது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதுவே இந்த வேகா வந்து 1%ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1%ன்னா எப்படி வந்து ஏறும்? 3 நாளில் 3% தான் ஏறும். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ஏறணும்? 10%. அப்போது ஒரு ஸ்டாக் 100லேருந்து 110 போகுமா அப்படின்னா குறி சொல்கிற மாதிரி ஒரு ஜோசியம் சொல்ல முடியாது 5 நாளில் போயிடும் அப்படின்னு. அந்த 5 நாளில் அது எவ்வளோ வேகமாக ஏறும் அப்படிங்கிறது, ஏறுமோ இறங்குமோ அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது அந்த வேகான்ற காலம் தான். ஸோ அந்த வேகா வந்து 3%ஓ இல்லை 5%ஓ அது என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதோடைய மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ வேகா அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 100லேருந்து 110 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ வேகாங்கிறது அதுதான் வந்து நம்ம இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ஓசி ஆர் ஸ்பீட் இஸ் வாலட்டிலிட்டி. இந்த வாலட்டிலிட்டியை தான் வந்து நம்ம வேகா அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேகான்றது உங்களுக்கு ஆப்ஷன் க்ரீக்ஸில் ஆப்ஷன் செயினில் காமிக்கும். என்எஸ்சி சைட்டில் ப்ராபப்ளி காமிக்காதவனமோ குவாட்ஸ்ஆப்புங்கிற சைட் இருக்குது, ஃப்ரீ சைட் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம ஐ சார்ட்ஸில் காமிக்கும். ஐ திங்க் ஆப்ஷன் செயின் வந்து பெய்டு வெர்ஷன் நினைக்கிறேன், 500 ரூபாய் என்னமோ மாதத்துக்கு. ஸோ அதில் வந்து இதெல்லாம் காமிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜெரோதா டூல் இருக்குது இல்லையா? ஜெரோதாவில் ஆப்ஷன் செயின் டூல் இருக்குது, ஃப்ளையர்ஸில் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் காமிக்கும். டீட்டா, காமா எல்லா வேல்யூஸும் காமிக்கும். ஸோ நீங்கள் இது பே பண்ணி எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டூல்லேயே இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஹையர் வாலட்டிலிட்டி, ஹையர் வேகா அப்படின்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிகம் ஐடிஎம் இஸ் ஹை. நான் சொன்ன மாதிரி இப்போ செங்கல்பேட்டு ஐடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்னா சென்னை வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன். இப்போ சென்னையிலேருந்து செங்கல்பேட்டு போகிறதுக்கான வாய்ப்பு 60 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா ஹையர் ப்ராபபிலிட்டி இல்லையா செங்கல்பட்டு போய் சேர்கிறதுக்கு. அதுவே நீங்கள் 20 கிலோமீட்டரில் போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். அப்போ ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ஐடிஎம் கால் அப்போது எது டிசைட் பண்ணுது? இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணுது. இதுதான் வந்து இந்த வாலட்டிலிட்டிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்தியா வீக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. கொஞ்சம் கோரிலேஷன் இருக்குது, அதை பற்றி நீங்கள் செப்பரேட்டாக கொஞ்சம் படிங்க. ஸோ இது வந்து இதுதான் ஹையர் வாலட்டிலிட்டி மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்ஷன் பிகமிங் ITM is high. In simple terms, higher speed, higher the chance of reaching destination இல்லையா? ஸோ ஹையர் அதிகமான ஸ்பீடில் போனால் செங்கல்பட்டுக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாம். அதுவே லோ வாலட்டிலிட்டி 20 கிலோமீட்டர் வேலை வண்டியை உருட்டிட்டு போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். அப்போ என்ன ஆகும்? அந்த ஐடிஎம் ஆப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, எக்ஸ்பயர் ஆகிடும், ஜீரோவாக எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ ஒரு வாலட்டிலிட்டி இது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டாக. ஆப்ஷன் பையிங்க்கு வாலட்டிலிட்டி ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு கரெக்டான என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு அழுத்துறீங்க அப்படின்னா டக்குன்னு போய் அது ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ட்ரியே கரெக்டாக எடுக்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் நீங்கள் கொடுக்குற ஆக்சிலேட்டர் ஸ்லோவாக இருக்குது. எது அந்த ஆக்சிலேட்டர்? இந்த வாலட்டிலிட்டி வேகா. அது வந்து சரியாக மூவ் ஆகலை, ஒரு வாலட்டிலிட்டி வரல, ஒரு மூவ்மெண்ட் வரல அப்படின்னா பைசா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் வந்து 24,760லேருந்து 24,180க்கு விழுந்தது. திரும்பியும் ஈவினிங்கில் 24,180லேருந்து பறந்து போய் திரும்பியும் அந்த 24,650 லெவலுக்கு போயிடுச்சு. அந்த வாலட்டிலிட்டி யோசிச்சு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு 600 பாயிண்ட் விழுது, 600 பாயிண்ட் ஏறுது ஒரே நாளில். நிஃப்டிலாம் முன்னாடிலாம் வந்து 100 பாயிண்ட்
மூமெண்ட் இருந்தாலே பெரிய விஷயம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேலே இன்ட்ராடே மூமெண்ட்டு. அது என்னது? வாலட்டிலிட்டி. அப்படியே ஆப்ஷன் பையிங் கரெக்டான ஒரு லெவலில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுன்னு பறந்து போச்சு ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அங்கே தான் வந்து வேணும். நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தாலும் இந்த வாலட்டிலிட்டி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். யாருக்கு? ஆப்ஷன் பையருக்கு. அப்போ தான் வந்து இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரைட். அடுத்தது வந்து ஆப்ஷன் செல்லர் என்ன விரும்புவான்றதை பாருங்கள். ஆப்ஷன் செல்லருக்கு என்ன வேணும்? ஆப்ஷன் பையர் வந்து ஒரு ப்ரீமியமுக்கு அவங்ககிட்டேருந்து வாங்குறான் இல்லையா? அப்போது அவன் ஆப்ஷன் பையர்கிட்டேருந்து கிடைக்கிற ப்ரீமியமை 0 ஆக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன வேணும்னா ஹை ப்ரீமியம் வேணும் ஒன்று. அப்போது எப்போது ஹை ப்ரீமியம் வரும்? வாலட்டிலிட்டி இருக்கும்போது ஹை ப்ரீமியம் வரும். அவன் வேண்டிக்கிறது என்னென்னா ஒரு வாலட்டிலிட்டி வரட்டும், 50 ரூபா இருக்கிற ஆப்ஷன் வந்து 200 ரூபா ஆகிட்டோம் அப்படின்னா 200 ரூபா நம்ம விற்ற உடனே அவன் என்ன வேண்டிப்பான்னா இந்த வாலட்டிலிட்டி குறைஞ்சிடணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையர் இல்லையா? நீங்கள் கார் ஓட்டுறீங்க, 200 ரூபாய்க்கு அந்த வாங்கிட்டீங்க. இப்போ இந்த 200 விட்டுருவோம், 60 ரூபான்னு வச்சுக்கலாம். நீங்கள் சென்னையிலேருந்து காரில் ஏறிட்டீங்க, ஒரு ஆப்ஷன் பை பண்ணிட்டீங்க. இப்போது செங்கல்பட்டுக்கு போனோம், ரைட்டா? வாலட்டிலிட்டி குறைஞ்சி போச்சு. உங்கள் கார் வந்து அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க மாட்டேங்குது. 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேங்குது. இல்லை 2 வீலர் தாண்டலை. 30 கிலோமீட்டர் உங்கள் மேலே உங்கள் வண்டி போகலன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் 1 மணி நேரத்துக்குள்ளே போனால் தான் 60 கிலோமீட்டர் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அவன் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா உங்கள் வண்டி ஸ்லோ ஆகிடணும், உங்கள் வண்டி வந்து அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அதனால் ஆப்ஷன் செல்லர் வேண்டிக்கிறது என்னென்னா அவன் ஆப்ஷனை விற்கிறதுக்கு முன்னாடி வாலட்டிலிட்டி வரணும், ஆப்ஷனை விற்ற உடனே வாலட்டிலிட்டி குறைஞ்சிடணும் அப்படின்னு தான் அவன் எதிர்பார்ப்பான். ஆன் த அதர் ஹேண்ட் ஆப்ஷன் பையர் என்ன எதிர்பார்ப்பான்னா ஃபஸ்ட்டு வந்து லோயர் வாலட்டிலிட்டி இருக்கணும். அதாவது வாலட்டிலிட்டியில் இருக்கக்கூடாது மார்க்கெட்டு, ரைட்டா? அதாவது எப்படின்னா ஒரே நாள் அம்பானி ஆகணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் வாங்கின உடனே ஏறணும். அப்போ நீங்கள் வந்து டக்குன்னு வண்டியில் ஏறி உட்காந்தோடனே உங்கள் ஸ்ப்ளெண்டரோ இதுவோ வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ரைட்டா? அது நடக்குமா இல்லையான்றது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பையர் வந்து ஆப்ஷனை வாங்கும்போது வாலட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கணும், அதாவது வேகா கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். வாங்கின உடனே வேகா வந்து அதிகமாகணும், அந்த ஸ்பீடு பிக்கப் பண்ணணும், அப்போ தான் டக்குன்னு செங்கல்பட்டு போயிட முடியும் அப்படிங்கிறது அவன் நினைப்பான். இதுதான் ஆப்ஷன் பையருக்கும் செல்லருக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு ஆப்ஷனை வந்து ஆஃப்டர் எக்ஸசைஸ்னால் என்ன? வாங்குறீங்க, விற்கிறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து வாங்கின அப்புறமா, அதாவது விற்ற அப்புறமா என்ன? அவனுக்கு ஹை வாலட்டிலிட்டி அவனுக்கு எனிமி. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஹை வாலட்டிலிட்டி வருது, மார்க்கெட் மேலே போயிடுது. அப்போ என்ன ஆகும்? டக்குன்னு அந்த ஸ்பீடுக்கு 100லேருந்து 150 போக வேண்டிய ஆப்ஷனு 300 400 போயிடும். அப்போ ஆப்ஷன் செல்லருக்கு அன்லிமிட்டெட் லாஸ் இல்லையா? அதனால் அவனுக்கு அது எனிமி. அதுவே ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா, அவன் விற்ற உடனே வாலட்டிலிட்டி ஸ்லோவாக இருந்ததுன்னா அவனுக்கு அது ஃப்ரெண்டு. ஆப்ஷன் பையருக்கு ஹை வாலட்டிலிட்டி, அவன் ஆப்ஷனை பை பண்ண உடனே டக்குன்னு ஏறணும், அப்போது அவனுக்கு அது ஃப்ரெண்டு. ஸ்லோ ஆகிடுச்சுன்னா எனிமி. நான் சொன்ன மாதிரி தான், ஸ்லோவாக போனீங்கன்னா செங்கல்பட்டுக்கு 1 மணி நேரத்தில் போக முடியாது, உங்களுக்கு அது எதிரி. உங்கள் வண்டி வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டலை அப்படின்னா அது உங்களுடைய வண்டி தான் உங்களுக்கு எனிமி. அது மாதிரி தான் ஆப்ஷன் பையருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக காமானா என்ன, டீட்டானா என்ன, வேகானா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், சரியா? அப்புறம் இந்த வாலட்டிலிட்டியில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குது, அதில் வந்து ஆனுவல் வாலட்டிலிட்டி இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 3 இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3மே வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் உங்களுடைய டைமிங் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பையிங் டைம் கரெக்டாக இருக்கணும். இதுக்கான விளக்கம் என்னன்றதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், சென்னை டு செங்கல்பட்டு போகணும், 60 கிலோமீட்டர் போகணுன்னா அந்த ஸ்பீடு இருக்கணும். அந்த ஸ்பீடு எப்போ வரும்? உங்கள் என்ட்ரி கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேலே உங்கள் விதி உங்களுக்கு ஈடு கொடுக்கணும். ஒரு வாலட்டிலிட்டி வரணும், கரெக்டான டைமில் பிடிக்கணும், பிடிச்சாலும் கரெக்டாக அது போகணும், அந்த ஸ்பீடில் போகணும். அந்த ஸ்பீடு ஸ்லோ ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? வேகா உங்களை தாக்கும். அதாவது அந்த காற்று ஸ்லோவாக போனீங்கன்னா உங்கள் சிப்ஸ் பேக்கெட்லேருந்து காற்று போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ கடைசியாக இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். போன வீடியோவில் நம்ம டெல்டாவை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த தடவை காமா, டீட்டா, வேகா பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி நம்ம ஏன் ஆப்ஷன் பையர் பைசா தொலைகிறாங்கன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஸோ ஒன்று வந்து ஓடிஎம் ஆப்ஷன், ஹை சான்சஸ் ஆஃப் எக்ஸ்பைரிங் வர்த்லெஸ் இல்லையா, ஆப்ஷன் செல் இருக்குது. இப்போ ஓடிஎம் ஆப்ஷன் என்ன சொன்னேன் நான், 0.2 டெல்டா 0.3 டெல்டா, அதாவது 20% தான் அது ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு ஐடிஎம் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், கரெக்டாக? ஸோ ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து அவன் விற்கிறான்னா அவனுக்கு ஹை சான்ஸ் ஆஃப் வின்னிங், ஏன்னா 20% தான் அதில் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதுவே ஆப்ஷன் பையருக்கு ஹை சான்ஸ் ஆஃப் எக்ஸ்பைரிங் வர்த்லெஸ், அது வந்து அவனுக்கு லூசிங், அவனுக்கு வந்து அது நஷ்டம்தான். இப்போ அந்த எக்ஸ்பைரி டைமுக்குள்ளார அந்த 0.2 டெல்டா 1 ஆகலை அப்படின்னா அப்போ என்ன வேணும்? இந்த 1 ஆகிறதுக்கு வாலட்டிலிட்டி வரணும் ஒன்று, ரெண்டாவது உங்கள் என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்படியே இருந்தாலும் 0.21 ஆகுமா? டவுட்டு. 0.2 டெல்டா மேபி 0.5 டெல்டா வரைக்கும் போகலாம், ஆனால் 1 ரீச் ஆகிறது கஷ்டம். அதனால தான் ஆப்ஷன் பையர் ஓடிஎம் காலை தயவு செய்து வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா ஒன்று ஏடிஎம் கால் ஆப்ஷன் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன் வாங்குங்க. பெஸ்ட்டு வந்து ரொம்ப ஐடிஎம் கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு நிறைய பைசா தேவைப்படுது அப்படின்னா ஏடிஎம் கால் ஆப்ஷனாவது கொஞ்சம் பரவாயில்ல, பட் உங்கள் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வாங்குகிற டைமில் வாலட்டிலிட்டியும் சேர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை வாலட்டிலிட்டி இல்லை, மார்க்கெட் கன்சல்டேட் ஆகுதுன்னா 50% தான் நீங்கள் வாங்கும்போதே சான்ஸ், ஏன்னா டெல்டா 0.5 இருக்குது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஹை ப்ரீமியம் இதை நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. ஆப்ஷன் செல்லிங் ஆப்ஷன் அட் ஹை ப்ரீமியம் இஸ் அட்வான்டேஜ். ஹை ப்ரீமியம் போட்டு வாங்கினீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம டெல்டாவில் பார்த்துருக்கோம், 184 ரூபா போட்டு 24,650 கால் ஆப்ஷன் வாங்கினீங்க. அதில் 184மே காற்று தான், சிப்ஸே இல்லை அதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் பையிங் ஆப்ஷன் அட் ஹை ப்ரீமியம், ஜீரோ ஒர்த் சிப்ஸே இல்லாத ஒரு பேக்கெட்டில் வெறும் காற்று 184 ரூபாய்க்கு இருக்குது, ஆனால் இது சிப்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் என்டர் பண்ணும்போது அதுதான் உங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது பிரேக் ஈவன் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ் ஒன்லி அபவ் பையர்ஸ் பிரேக் ஈவன், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரீமியம் ரிசீவ்டு. இப்போ 24,650 கால் ஆப்ஷனை வந்து 184 ரூபாவில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நான் விற்றுருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ 24,100 என்னோடய பிரேக் ஈவன் என்ன? சரி, உங்களோட பிரேக் ஈவன் என்ன? 24,650 ப்ளஸ் 184 இல்லையா? லெட்ஸ் 200 ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்போது நம்ம வந்து 26,850 850 இதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு ₹1 ப்ராஃபிட்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் எனக்கு அந்த 50 ரூபாய்க்கு மேலே, அந்த 200 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி எக்ஸ்பைரி ஆச்சுன்னா தான் எனக்கு லாஸே. அப்போது உங்களுக்கு நீங்கள் வாங்கி 200 பாயிண்ட் ஏறினாலும் உங்களுக்கு ₹1 தான் கிடைக்கும், 201 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆனால் எனக்கு ₹1 தான் நான் லூஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 184ல் ₹1 தான் உங்களுக்கு கெயின் ஆகுதுன்னா 183 ரூபா லாஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? இது வந்து நம்ம ஏற்கனவே டெல்டா சொல்லும்போது பே ஆஃப் சார்ட்டில் சொல்லியிருக்கோம், தயவுசெய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வாரம் முன்னாடி போட்ட வீடியோ, அதையும் தயவு செய்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான வீடியோ. அதை தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இதை பிரித்து டெல்டாவை செப்பரேட்டாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம், ரைட்டா? அடுத்தது டீட்டா டிகே, இதான் பேசணும் நம்ம. இது வந்து ரொம்ப உள்ளே பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சிப்ஸ் கம்மியாக இருக்கும், காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். 184 ரூபா ப்ரீமியம், 24,650 கால் ஆப்ஷன், 3 நாள் தான் இருக்குது, ரைட்டா? 3 நாள் தான் எக்ஸ்பைரிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 16ஆம் தேதி இந்த ரேட்டுனா 19ஆம் தேதி டிசம்பர் வந்து எக்ஸ்பைரினா 3 நாள் தான் எக்ஸ்பைரிக்கு இருக்குது. 184 ரூபாயுமே என்ன மொத்தமே காற்று தான். அப்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ ஏன்னா 184மே வெறும் காற்று தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த டீட்டா டிகேல சொல்லியிருக்கோம். அது வந்து அவனுக்கு அட்வான்டேஜ், செல்லருக்கு, பையருக்கு டிஸ்அட்வான்டேஜ். அண்டர்லைங் அசெட் நாட் பர்ஃபார்மிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டில் வாங்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 24,650 மார்க்கெட் இருக்கும்போது 25,000 கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க, அதுதான் கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஆனால் 350 பாயிண்ட் ஏறுது, ஆனால் எப்போ? 2 வாரம் கழிச்சு ஏறுது. ஆனால் எக்ஸ்பைரிக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளார அந்த 350 பாயிண்ட் ஏறணும். அதுதான் அங்கே ப்ராப்ளமே. இந்த 3 நாளில் இந்த 350 பாயிண்ட் ஏறலைன்னா நீங்கள் போட்டு வாங்கின 50 ரூபா கால் ஆப்ஷன், 50 ரூபாய்க்கு வாங்கின கால் ஆப்ஷன் முட்டை ஆகிடும். இது அவனுக்கு அட்வான்டேஜ். டைம் கம்மியாக, ஏற்கனவே நம்ம டீட்டா பார்க்கும்போது பேசியிருக்கோம், எக்ஸ்பைரி நெருங்க ஆப்ஷன் ப்ரீமியமோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வாலட்டிலிட்டி ஏறும், ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஸோ அதையும் நம்ம வச்சுக்கோங்க. அடுத்தது வாலட்டிலிட்டி, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
வாலட்டிலிட்டி ஃபாலோட் பை அ பாஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி அவன் விற்கும்போது ஒரு நல்ல வாலட்டிலிட்டியில் வந்து ஹை ப்ரீமியம் கிடைக்குது, அவன் விற்றுடுறான். அதுக்கப்புறம் ஒரு பாஸ் ஆகுது, வாலட்டிலிட்டி ஸ்லோ ஆகுது, அது அவனுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்தில் ஆப்ஷன் பையர்னால அந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டினா செங்கல்பட்டுக்கு ஒரு மணி நேரத்தில் போக முடியாது. அப்போ 3 நாள் கணக்குனா அந்த 3 நாளுக்குள்ளே அந்த ஆப்ஷன் வந்து ஐடியை மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை தான் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். கடைசியில் வந்து இந்த நேக்கட் பொசிஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 4 வாரம் முன்னாடி ஏதோ போட்டிருப்போம். அதில் வந்து ஆப்ஷன் செல்லருங்கிறவன் யார், இந்த கால் ரைட்டர்னா யார், புட் ரைட்டர்னா யாருன்னு அதை சொல்லியிருப்பேன். ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போது கால் ரைட்டருங்கிறவன் நேக்கட் கால் ரைட் பண்ண மாட்டான். ரைட்டா? இப்போ நிஃப்டியில் ஒரு 24,650 கால் அவன் விற்கிறான்னா அவங்ககிட்ட கீழே வந்து என்ன இருக்கும், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, பல லட்சம் ஷேர், பல கோடி ஷேர்ஸ் இருக்கும். இப்போது மார்க்கெட் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டு 24,650லேருந்து 25,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 350 பாயிண்ட் அகேன்ஸ்டாக போனால் அவனுடைய கால் ஆப்ஷன் அவனுக்கு லாஸ் கொடுக்கும். எந்த அளவுக்குன்னா 0.7 0.5லேருந்து 0.6, அதாவது டெல்டானா 50 பைசா. ₹1 ஏறுனா 50 பைசா. அப்போ 350 ரூபாய் ஏறுனா 175 ரூபா அவனுக்கு லாஸ் ஆகுதுன்னா, ஆனால் கீழே மார்க்கெட் ஏறதுக்கு காரணம் என்ன, ரிலையன்ஸ் ஏறுது, ஹெச்டிஎஃப்சி ஏறுது, எல்லாமே ஏறுது. அப்போது எல்லாமே ₹1 ஏறுது. அவனுக்கு நஷ்டமா? கிடையவே கிடையாது. 50 பைசா இங்கே தொலைச்சான்னா அங்கே ₹2 சம்பாதிச்சிட்டு இருப்பான் ஹெச்டிஎஃப்சிலையும் ரிலையன்ஸ்லையும். அதனால் அவன் நேக்கட் செல்லர் கிடையாது. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள். ஒன்று, அவன் வந்து ஹெட்ஜ்டு வேறு. எப்படி ஹெட்ஜ்டு? அவன் வந்து ஒரு காலை விற்கிறான், ரைட்டா? ஆனால் அதுக்கு அண்டர்லைங் அசெட் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஏறுனா ₹1 ஏறும் அண்டர்லைங் அசெட்டு. ஆப்ஷன் அகேன்ஸ்டாக போனால் 30 பைசா இல்லை 20 பைசா இல்லை 50 பைசா தான் அகேன்ஸ்டாக போகும். அவன் ஹெட்ஜ்டு வேறு. அதுக்கு அவனுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டுமே கிடைக்கிது, ரைட்டா? அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையராக நேக்கட் ஆப்ஷன், உங்களுக்கு என்ன இருக்குது, இன்சூரன்ஸ் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ 350 ரூபாய்க்கு போட்டு வாங்குறீங்க அப்படின்னா 50 ரூபாயுமே ஸ்வாகா தான், ஜீரோ ஆகும். அதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் எதுவுமே ஹெட்ஜ் பண்ணவே இல்லையா, அது நேக்கட் பை இல்லையா? ஸோ ரிஸ்க் நாட் கவர்ட். அவனோட ரிஸ்க் எப்படி கவர் பண்ணுறான், ஹெட்ஜ் பண்ணிக்கிறான். கீழே அண்டர்லைங் அசெட் இருக்குது, மேலே வந்து அது வச்சு நிஃப்டியோ இல்லை ரிலையன்ஸ் கால் ஆப்ஷனையோ இல்லை ஹெச்டிஎஃப்சி கால் ஆப்ஷனையோ அவன் ரைட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் வந்து ரிஸ்க்கை கவர் பண்ணுறான் இல்லையா? இங்கே வந்து இந்த ரிஸ்க் இஸ் நாட் கவர்ட் அட் ஆல். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ரிஸ்க்கு வந்து கவர் பண்ணாமல் நேக்கட் ஆப்ஷன் வாங்குறீங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் நாலேஜ், டிசிப்ளின், அன்கண்ட்ரோல்டு எமோஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெரோதாலேயோ இல்லை ஃப்ளையர்ஸ்லையோ லாகின் பண்ணிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், 10 பேரில் 9 பேர் வந்து F&Oவில் லாஸ் பண்ணுறாங்கன்றான் இல்லையா? அப்போனா ஒரே ஒரு ஆள் தான் 10 பேரில் ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணுறான் இல்லையா? அப்போது இந்த மிச்சம் இருக்கிற 9 பேர் முட்டாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவன் முட்டாளாக இருந்தால் மார்க்கெட்டில் இருக்க முடியுமா? அவன் முட்டாள் கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒன்று இடிக்குது. அது என்னது? டிசிப்ளின். ஒன்று ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டான். விஷயம் தெரியும், ஆனால் மார்க்கெட்டை இறங்கிச்சுன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும், வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போகிறது. ஸோ ஒன்று ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இல்லை, ஒரு லாஸ் மேக்கிங் பொசிஷனை ஆவரேஜ் பண்ணுறது தப்பான விஷயம், ரைட்டா? ஆவரேஜ் பண்ணலாம் எப்போன்னா ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அ டர்ன் அரவுண்ட் தெரியணும், அப்போ தான் ஆவரேஜ் பண்ணணும். அதுவே நீங்கள் ஓடிஎம் கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் வாங்கும் போதே 20% தான் அது சான்ஸ் ஐடிஎம் ஆகிறதுக்கு. ஐடிஎம் ஆனால் தான் உங்களுக்கு பைசாவே கிடைக்கும். ஸோ 20% தான் ப்ராபபிலிட்டி நீங்கள் வாங்கும்போது அப்படின்னா அது வந்து மார்க்கெட் இன்னும் இறங்கிடுச்சுன்னா அந்த ப்ராபபிலிட்டி 20%லேருந்து 5% ரேட் இருக்கும். அது போய் ஆவரேஜ் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ தயவு செய்து ராங் பொசிஷனில் இருக்கீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிற டிசிப்ளினை வச்சுக்கிங்க. ஒன்று. ரெண்டாவது, எமோஷ்னல் ஆகக்கூடாது. ஒரு டக்குன்னு ஒரு எம்டிஎம் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை காலெலாம் அப்படியே உதறும். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சரி இது பண்ணால் இது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றது தெரியும். அது வந்து உங்கள் எமோஷன் டேக் ஓவர் பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். ஏன் இந்த எமோஷன் வந்து ஆப்ஷன் பையிருக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா நீங்கள் நேக்கடாக பை பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி ரிஸ்க்கு கவர்டு கிடையாது. ஆப்ஷன் செல்லர் ஏன் வந்து பேனிக் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட அண்டர்லைங் அசெட்ஸ் இருக்குது. அவனுக்கு அகேன்ஸ்டாக போனாலும் அவனுக்கு கவலை இல்லை மார்க்கெட்டு, ரைட்டா? அவன் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். கீழே அந்த வாங்கின ஷேர் இறங்கினா ஆப்ஷனில் காசு பண்ணிவிடுவான். ஆனால் அவன் அந்த ஹெச்டிஎஃப்சி ஷேரோ ரிலையன்ஸையோ 800 வாங்கி வச்சுருப்பான், ரைட்டா? இப்போ 2000 ரூபா போகுது, 1800 ஹெச்டிஎஃப்சி போகுதுன்னா அவனுக்கு என்ன நஷ்டம்? ஒன்றுமே இல்லை. 100 இறங்குறதுனால என்ன போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அவன் டென்ஷனே ஆக மாட்டான். இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ரிஸ்க்கை கவர் பண்ணால் உங்களுக்கு எந்த பதட்டமும் இருக்காது.
ஆனால் இங்கே நம்ம நேக்கடாக பை பண்ணுறதுனால தான் ஆப்ஷன் பை பண்ணுறதுனால தான் இந்த இமோஷனே வருது. ஸோ முக்கியமாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது உங்களோட இமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. முக்கியமாக ஒரு புக்கு, மார்க் டக்லஸ் அப்படின்றவருடைய ஒரு புக்கு, ட்ரேடிங் இன் த ஜோன் அப்படின்னு ஒரு புக்கு, அதை படிங்க. அப்புறம் இன்னொரு புக்கு வந்து சீக்ரெட் ஆஃப் இமோஷன்லெஸ் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதையும் படிங்க. படித்து 2-3 தடவை படிங்க, குறிப்பு எடுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன ட்ரேடிங்கில் தப்பு பண்ணுறோம், எதனால் நடக்குதுன்றது அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ட்ரேடிங் சைக்காலஜி ரிலேட்டட் புக்கு, தயவுசெய்து படிங்க. நம்ம இந்த பதிவுலையோ போன பதிவுலையும் டெல்டா, டீட்டா, காமா, வேகா இதை பற்றி நிறைய பேசினோம். அதை வந்து சுருக்கமாக புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணுன்றதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்தது இது நீங்கள் வேறு என்ன இதில் வந்து பண்ணலாம் அப்படின்றத ஒரு சஜஷனாகவும் கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.